Hi, Shalom. Welcome back to our One Place Sanctuary, our online service on every Wednesday. Our midweek service மீண்டுமாக உங்கள் யாவருமே நம்மளுடைய ஒன் பிளேஸ் சென்ச்சுரியுடைய மிட்வீக் சர்வீஸ்க்கு மீண்டுமாக வரவேற்கிறோம். புதன்கிழமை தோறும் இந்த ஆராதனை 8 மணிக்கு நடக்கும். நீங்கள் கலந்து கொள்ளலாம் and inform other people so that they also can join and be a bless and receive these blessings. All right. Now, I've been talking to you from time to refresh and restore. மீண்டுமாக இது மறுசீரமைக்கிற நேரம், உற்சாகமாக நம் எழும்புகிற நேரம், எழுப்புதலின் நேரம் என்று நாம் சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் விசேஷமாக the times of rebuilding. Okay, we are seeing about the times of rebuilding. விசேஷமாக மீண்டும் கட்டுகிற நேரம் என்ற அந்த தலைப்பில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். Today is part 4A, the first part of part 4. நான் 4வது பாகத்துக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு அடுத்த காரியத்தை நம்ம பேச இருக்கிறோம். The third thing that I want to talk here is facing opposition to rebuild. This is the third thing that I'm talking. And this is called, the title is the facing opposition to rebuild. கட்டுவதற்கான நமக்கு வருகிற எதிர்ப்புகள், அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம் கட்டும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு தாக்குதல் வரும், ஒரு இடைவிடை வரும், ஒரு பிரச்சனை வரும், ஒரு தாக்குதல் வரும். So there is always something that will try to stop us, something that will try to oppose us when we start to rebuild. So that's what we're going to see today from Nehemiah chapter 4. Are you ready, my friends? Nehemiah 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். Let's pray. பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். Father, we give you the praise, the glory and the honor. Open up our hearts, our mind, our spirit, oh God, to receive your word this evening. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும். இந்த புஸ்தகத்தை நாங்கள் படித்து தியானிக்கிற வேளையில் அதிகமான வெளிப்படுத்தலை, ஆழமான வெளிப்படுத்தலை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். God prepare us so that God we will not be confused by the devil. பிசாசால நாங்கள் குழப்பம் அடையாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் மேலும் வளர கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கட்டுகிற நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் சரியாய் கட்ட கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். God help us to rebuild properly in this time of rebuilding. We do not want to miss out anything, God, so that we will rebuild accurately according to the word of the Lord. And we give you all the praise in Jesus' name. Yesuviன் நாமத்தில் amen. Amen. So now in my title, facing opposition to rebuild, கட்டுவதற்கு நம்ம கட்டுகிற எழும்புகிற நேரத்தில் வருகிற எதிர்ப்புகள், அந்த மத்தியில் சில காரியங்கள் நான் பேச இருக்கிறேன். I'm going to speak to you about 10 things all together. But today let me start with A. 10 காரியங்கள் உங்களோடு கூட பேச இந்த 4வது நெஹேமியா 4வது அதிகாரத்திலிருந்து 10 காரியங்கள் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். அதனால் இன்றைக்கு விசேஷமாக முதல் காரியத்தை முதலாக பார்ப்போம். A. Intense mocking and persecution of words. If you're writing down, you can write down intense mocking and persecution of words. எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் நமக்கு வரும் என்றால், முதல் காரியம், நமக்கு வாயால், சொல்லால், வார்த்தையால் அதிக பேர் நம்மளை நியாயத்தீர்ப்பாங்க, அசுத்தமாய் பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, கீழ்த்தனமாய் பேசுவாங்க, பர்சிக்யூட் பண்ணுவாங்க, நம்மளே உபத்திரம் பண்ணுவாங்க, வார்த்தையால் நம்மளை உபத்திரம் பண்ணுவாங்க. ஸோ இந்த வார்த்தையின் உபத்திரம் நம்ம மத்தியில் வருகிற வேளையில் நாம் எப்படி அதை மேற்கொள்ள போகிறோம், இல்லை அதை அப்படி எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்டென்ஸ், it's going to be very intense mocking. In the season we're going to see people are going to mock us, people are going to persecute us by their words very intensely. ரொம்ப அதிகமாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப பயங்கரமாக நம்மளை வார்த்தையாலே அவர்கள் நியாய தீர்ப்பார்கள். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி செவி சாய்க்க போறீங்க, அதுக்கு எப்படி நீங்கள் வேற காரியம் எப்படி செய்ய போறீங்க, எப்படி அதை சந்திக்க போறீங்க என்று தான் நாம் பார்க்க போகிறோம். Let's see Nehemiah chapter 4 verse 1. நாம் படிப்போம், அதை தமிழில் வாசிப்போம். Then I will read in English. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சம்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி. கவனிங்க, அவன் சன்பலாத், அவன் ஆண்டவர், இந்த ஜனங்கள், நெஹேமியாவுடைய ஜனங்கள் கட்டுகிறார்கள், கட்டப்போகிறார்கள் என்று சொன்ன கையோடைய அவன் கோபம் அடைந்தான் என்று பார்க்கிறோம், ஆத்திரப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவன் அங்கே ஆத்திரத்தோடு, கோபத்தோடு அவன் சில காரியங்களை செய்கிறான். So, but when Sanballat heard that we were building, this is what Nehemiah is reporting. He said, when Sanballat heard that we were building the wall, he was angry and in great rage, and he ridiculed the Jews. யூதர்களை அவன் விடைத்தான், அவன் அசிங்கமாய் பேசினான் என்று போட்டிருக்கிறது. So he was angry, he was furious, and you know what happened?
that he started to speak wrong things. Now write down this: when the enemy of the truth hears and sees that we are progressing in faith and in the Lord, they will be angry. When the enemy hears that you are doing something good, that you are doing something for the Lord, they will be angry. When they hear about it, when they see what you are doing, உங்களை பார்க்கிற வேளையில எதிரியானவன், இந்த காரியங்களை எழுதி கொள்ளுங்க, எதிரியானவன் நீங்கள் செயல்படுகிற வேளையில, தேவனுக்காக நீங்கள் செயல்படுகிற வேளையில அவன் ஆத்திரப்பட்டு, அவன் அப்படியே அது கேள்விப்பட்டானா இல்ல அவன் பார்த்தானா சரி, அவன் ஆத்திரப்பட்டு எப்படியாவது இதை கெடுக்கணும்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணுவான். So they will try to attack your faith. முதலாவதாக உங்களுடைய விசுவாசத்தை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. So they are so angry, they are so furious, and they will try their level best to break every effort that you are taking. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும், நீங்க சபைக்கு போகிற காரியத்தையும், ஊழியம் செய்கிற காரியத்தையும், ஆண்டவருக்கு செய்கிற ஆவிக்குரிய காரியத்தை எல்லாத்திலையும் கை வைக்கணும்னு அவர்கள் திங்க் பண்ணுவாங்க. இதுதான் சன்பலாத் உடைய ஆவி. This is the spirit of Sanballat. Amen. Do you understand this, my friends? This is the type of the spirit that I call the spirit of Sanballat. This spirit of Sanballat don't want you to become successful or to successfully build the walls, quote unquote, the walls of your family. They don't like, this spirit don't like if you are building the wall of your family. உங்களுடைய குடும்பத்தின் சுவர்களை நான் கட்ட போகிறேன் என்று சொல்லும் பொழுது பிடிக்காது. அதை கெடுக்கணும், அதை உடைக்கணும், அதை நிர்மூலமாக்கணும், ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். வாயிலிருந்து வர்றது எல்லாமே அசுத்தமான வார்த்தைகள். See, the word that will come from the mouth of Sanballat is all evil. All that is trying to pull you down. They will try to say. Now my friends, I'm telling you, this spirit is very dangerous. It can be even in the church. Be careful. இப்படிப்பட்ட ஆவி சபையில உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியும். ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டு நொட்டப்படுத்திக்கிட்டு, இது சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, உடுப்பு சரியில்லை, தலை சரியில்லை, முடி சரியில்லை, வாய் சரியில்லை, இது சரியில்லை, எல்லாமே சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். என்னமோ அது சரியா இருக்கிற மாதிரி. You see, this spirit is dangerous. It will be in the church and you will say everything else is bad, everybody else is bad except for them. Oh, they are from the Holy of Holies. God bless them. Now look at this. This Sanballat spirit is very dangerous. It can confuse, it can bring confusion when you try to build the leadership. சபையில் இருக்கிற தலைமைத்துவத்தையும், சபையில் இருக்கிற ஜனங்களை நீங்க கட்டணும்னு நினைக்கிறீங்க. You want to build the leadership. You want to build the leadership together. You want to build the church people together. And that is the time, that is the place where the Sanballat spirit would come in to try to break it. அந்த ஆவி அங்கதான் வரும். எங்க? தலைமைத்துவத்தின் மத்தியில அது வரும், ஜனங்கள் மத்தியில அது வரும், குழப்பறதுக்காக வரும். ஏதாச்சும் உடைச்சு விடணுமா, ஏதாச்சும் சொல்லலாமா அப்படின்னு அது எப்பொழுதுமே திங்க் பண்ணும். ரூம் போட்டு யோசிப்பாங்க, எப்படி சேர்ச்சை குறை சொல்லலாம் அப்படின்னு, எப்படி தேவனுடைய ஊழியக்காரங்களை குறை சொல்லலாம், எப்படி தேவனுடைய லீடர்ஷிப்பை குறை சொல்லலாம். See how they can blame and complain and murmur and put things in disorder. So this spirit of Sanballat will come to bring disorder in the church of Jesus Christ. Are you listening, my friends? கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? இந்த ஆவி ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க ஹேண்டில் பண்ணணும். நீங்க எதெல்லாமே இந்த செவர்களை எழுப்புறீங்களோ அந்த செவரை உடைக்கணும்னு தான் இந்த ஆவி பார்க்கும். This spirit will also try to interrupt the good work that you and I are doing. நீங்க செய்கிற நல்ல காரியங்கள், especially the community work, the nation building work, ராஜ்யத்தை கட்டுகிறதான காரியம், alright, the kingdom work that you are doing, they wanted to break it. நீங்க செய்கிற ராஜ்யத்தின் காரியம், நீங்க செய்கிற ஊழியங்கள், நீங்க செய்கிற வெளி ஊழியங்கள், அருள் பணி ஊழியங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற இந்த சோஷியல் ஊழியங்களையும் கூட அதுல கை வைக்க பார்க்கும் இந்த ஆவி. ஜாக்கிரதை. ஏதாவது ஒன்று சொல்லும், ஏதாவது ஒன்று செய்ய பார்க்கும், பிரிக்க பார்க்கும். So be careful of the spirit of Sanballat. It can come from among us. I'm repeating this, my friend. இது நம்மத்திலே இருக்கிறது இடத்துல இருந்து கூட வர முடியும், வெளியே இருந்து வரும், உள்ளுக்கு இருந்து வரும். So be careful. See, this spirit can come from outside and also it can emerge suddenly from the inside. So be careful to handle this spirit. All right. Now they will not only get rage or against the church. அவர்களுக்கு பெரிய ஒரு கோபம் மட்டும் வராது. See, இந்த ஆவிக்கு எப்பொழுதுமே கோபம் வரும். பேசினாலே அப்படியே சடன்னு வெறித்தனமா என்னமோ எரி குடிச்சிட்டு வந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். So this spirit is very dangerous. Are you listening? This spirit, it will always rage. It's always like always angry, always the
ways is angry, the walk is angry, the doing is angry, everything is, they will try to ridicule your work. உங்களுடைய நீங்க செய்கிற வேலைகளை அது மட்ட தட்டி பேசும், அது கீழ்த்தனமாய் பேசும். இதுதான் இந்த ஆவி. எதெல்லாம் நீங்க கட்டுறீங்களோ, எதெல்லாம் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, உங்களுடைய எஃபர்ட் எல்லாமே சரியில்லைன்னு சொல்றது தான் இந்த சன்பலாத்தோடைய ஆவி. Right? You understand that the spirit of Sanballat, they have one work to do, to say whatever that you do is wrong, is to nullify your good works. உங்களுடைய நல்ல வேலைகள் எல்லாமே அழிக்கும்படிக்கு தான் இந்த ஆவி வரும். Let's read verse 2. இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளாக கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். And he said, verse 2, and he said before his brethren and the army of Samaria. Can you see? Where is he working with? With whom? That is an army of Samaria that he is working with. Sanballat as an army that he works with. What are these feeble Jews doing? He asks. Will they restore things at will by themselves? Can they do this work? Can they rebuild this? Will they try to bribe their God? Oh, listen to that. Will they try to bribe their God with sacrifices? Will they finish up in a day? ஒரே நாள்ல முடிச்சிருவாங்களா? Will they revive the stones out of the heaps of the rubbish, seeing they are burnt? எல்லாம் எரிஞ்சு போச்சு, இதெல்லாத்தையும் கட்டிடுவாங்களா? இதெல்லாத்தையும் செஞ்சிருவாங்களா? See, watch out. This enemy, let me tell you again, this enemy will rise up against us like an army to pull us down. ஒரு யுத்த சேனையை போல இவர்கள் எதிரியாளி நம்மளுக்கு எதிர்ப்பாக எழும்பி வந்து திடீரென்று உங்கள் முன்புதான் வந்து நின்று இது சரியில்லை, அது சரியில்லை, செஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி அசுத்தமாய் பேசி உங்களை கீழ்த்தனமாய் பார்த்து அவர்கள் இழுத்து போட பார்ப்பார்கள். Can you understand this, my friends? இது புரியுதா உங்களுக்கு? திடீர்னு பார்த்தா எல்லாம் கூட்டமா சேர்ந்துருவானுங்க. என்னடா இவங்க நம்ம பக்கத்து இருக்கிறாங்கன்னு நினைச்சோம், இவங்களும் அந்த பக்கத்து போயிட்டாங்களே, அப்படி யோசிப்பீங்க. You see, you will be thinking, how come these people were for me? I thought these people will support me, but suddenly they change team. They are just against me now. They are all join hands to come against me when I'm trying to do good for the family, when I'm trying to do good for the church, when I'm trying to do good for the community. நான் மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது இவங்க எல்லாமே சேர்ந்து என்னைய சேர்த்து வச்சு அடிக்கிறாங்களே, இது என்ன பிரச்சனை? இது இந்த ஆவி எல்லாத்தையும் தூண்டி விடும். That's what I'm saying. This one spirit is enough to stir up an army against you. Be careful. இந்த ஒரு ஆவி போதும் உங்களுக்கு ஒரு பெரிய கோட்டைகளை எழுப்பி, ஒரு வீரர்களை எழுப்பி, எதிரி வீரர்களை எழுப்பி உங்களுக்கு எதிர்ப்பாக வந்து நிற்கிறதுக்கு இது தூண்டி விடுகிற ஆவி. Right? They can question our strength and call us feeble. They can question our strength. உங்களுடைய வல்லமை என்ன, உங்களுடைய பலன் என்ன என்று நம்மளை கேள்வி கேட்டு சாவடிப்பாங்க. கேள்வி கேட்பாங்க, உனக்கு என்ன செய்ய முடியுமா, இது செய்ய முடியுமா கேள்வி கேட்பாங்க. See, they will say you're feeble. நீ சாதாரணமானவளாச்சே, நீ சாதாரணமானவனாச்சே, நீ feeble, நீ சும்மா ஒண்ணுமே இல்லையே, நீ உனக்கு சக்தியே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளை விடைக்கிற ஒரு ஆவி இது. Now கவனிங்க, they can say, will they restore the ruins? Are they able to bring restoration? Are they able to bring restoration? நம்மளை பார்த்து இப்படியாக கேட்பார்கள். என்ன தெரியுமா கேட்பாங்க? இவங்க எல்லாத்தையும் கட்டிடுவாங்களோ, இவங்க என்னதோ மறுசீரமைப்பை கொண்டு வந்துடுவாங்களோ, எல்லாத்துக்கும் லோ போடுவாங்க, பின்னால எல்லாம் கட்டி முடிச்சிடுவாங்களோ, இவங்களுக்கு அவ்வளோ பலம் இருக்குதோ, இவங்க வெறும் ரொம்ப சக்தி உள்ளவங்களோ, இவங்க பின்னால ஒரு நல்ல கூட்டம் இருக்குதோ. See, they will always question you. Oh, can they do this? Can they do that? And then they will start accusing you. Oh, you are bribing God with your fasting, with your prayer. See, they will tell you that you are bribing God. நீங்க ஆண்டவருக்கு நீங்க உங்க ஜெபத்தினாலும் உங்களுடைய விசுவாசத்தினாலும் உங்களுடைய உபவாசத்தினாலும் ஆண்டவரை நீங்க வாங்குறீங்க அப்படின்னு வாங்க, பிரைப் பண்றீங்கன்னு வாங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க ரஸ்வா கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. ரஸ்வா கொடுத்துறியா ஆண்டவர்கிட்ட? நீ சமாதானம் பேசிட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் ரொம்ப திரும்பிடுவாரா? நீ இப்படி செஞ்சுட்டு ஆண்டவர் திரும்பிடுவாரா? ஏன் திரும்ப மாட்டாரு? ஜபித்தா ஆண்டவர் திரும்பாரு வெங்காயம் அப்படின்னு சொல்லுங்க. Amen. So don't worry about that. Keep on preaching, my friends, because this spirit will try to pull you down, and they will question your faith by telling that you are trying to bribe God. Don't give place for this kind of spirit.
Don't let them ruin your faith. Don't let them ruin what you're building. உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்க விடாதீங்க. உங்களுடைய கெட்டுகிற காரியம், நல்ல காரியத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதை கெடுக்கிறதுக்கு விட்டுறாதீங்க. No, keep them far from you. See, the hardest question against us today, I want you to listen to this. ரொம்ப கஷ்டமான கேள்வி நம்மளுக்கு வந்து கொண்டு இருக்குது, வந்துகிட்டு இருக்கலாம், வந்திருக்கலாம். You see, the hardest question today that we are facing as a church, as a Christian, is this: do you think you Christians can be united? இந்த கேள்வியை வந்து கேட்பானுங்க. நீங்க நினைக்கிறீங்களா கிறிஸ்தவங்க எல்லாம் ஒன்னாயிருவீங்களா? எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவீங்களா? கிறிஸ்தவங்களா ஒன்னாயிருவீங்களா? நீங்களா ஒன்றா இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நீ வேற மாதிரி பேசுற, நீ அம்மா வேற மாதிரி செய்யற, நீ வேற மாதிரி நடத்துற, see you are doing differently, this one this, they will talk about that and try to question you. Oh, will you all come together? Will you all be united? And then they will also ask, can the church bring revival? Church எழுப்புதல் கொண்டு வந்துருமோ? சர்ச்னா பெருசா எழுப்புதல் கொண்டு வந்துருமோ? எங்க கொண்டு வந்துருங்க பாப்போம் அப்படின்னுவாங்க. You see, they will ask us questions like that. See, can church bring revival? Come on, let's see. Can you bring revival? Can you bring the fire of God? Can you bring down the fire? They will try to accuse you and try to push you to the place where sometimes you will just give up. That's what they want to do. They want you to give up and go. நீங்க விட்டுட்டு போயிடலாமா இந்த ஊழியத்தை அப்படி நினைப்பீங்க, விட்டுட்டு போயிடலாமா இந்த குடும்பத்தை அப்படி நீ நினைப்பீங்க. அந்த நினைக்க வைக்கிறான அதுதான் அந்த ஆவி, சன்பலாத்தோடைய ஆவி. You see, he's making you to think, right? Let me leave this church, let me leave this family, let me leave this world. அப்ப சம் தூக்கமடி செத்துலாமே, செத்தா நரகம் வந்தா உனக்கு போ. See, you want to die? Sometimes people say, oh, because of all this problem, I want you to commit suicide and die. You will get down to hell, my friends. Don't do that kind of things. My friends, come back to Jesus, come back to the Lord, for He is ready to save you and save me, my friends. Don't worry about the questions. See, they can also ask you questions like this. Oh, you are doing seminars, you are doing conferences, you are doing meetings after meetings. Can you transform the community? Can you transform the people? நீ இவ்வளோ மீட்டிங் செய்றிய, இவ்வளோ கான்ஃபரன்ஸ் நடத்துறிய, இவ்வளோ வாலிப கூட்டம் நடத்துறிய, இவ்வளோ பெரியவர்கள் கூட்டம் நடத்துறிய, பெண்கள் கூட்டம் நடத்துறிய, எல்லாத்தையும் மாத்திருவியா? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்துருவியா? எல்லாம் மாறிடுவாங்களோ அப்படின்னு கேட்பாங்க. நீங்களும் கேட்க காது கேட்க கடுப்பாய் பரவாயில்ல இந்த மினிஸ்ட்ரி செய்ய வேணான்னு விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. Because of the tension they try to bring to you. You see, because of the question they're trying to put against you. You know, they will try to push you to the place and say that you are nothing. நீங்கள் ஒன்றுமில்ல, நீ ஆர் a feeble person, you ஒன்றுமில்ல, நீ சக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளுற ஆவி தான் சன்பலாத்துடைய ஆவி. Oh my friends, I'm telling you, be careful of this spirit. It can emerge suddenly from anywhere and try to pull you down. எங்க இருப்பாங்கன்னே தெரியாது, திடீர்னு எழும்பி வருவாங்க, திடீர்னு தள்ளுவாங்க, அதோடு சேர்த்து கூட்டத்தையும் கூட்டிட்டு வருவாங்க. அவங்களோடு சேர்ந்து இன்னொரு நண்பனும் வருவாங்க, கூட சேர்ந்து சிங்சா கடிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை பத்தி காட்டுறப்போ, see, for with them there will be other team. Oh, they have teams, my friend. Don't think that only you create teamwork. See, the church, if you don't create teamwork, if you don't work with another church, if you don't work with another pastor, they don't care, because they work with one another. The devil works with one another, the demons work with one another, and all those folks and foes of the devil, they work together to come against the church. Church, you cannot fight this battle alone. நீ ஒருமித்து நீ எந்த சாதனையும் படைக்க முடியாது. தேவ ஜனமே, தேவ சபையே, போதகர்களே கேளுங்கள். Even pastors, please listen to this. We cannot fight this battle. So we need one another, my friends. தேவஜனமே, நண்பர்களை, நம்ம ஒருத்தர் நம்ம நெருங்கி நிற்க வேண்டும், ஒருத்தர் கை கோர்த்து நிற்க வேண்டும். அதை அவர்கள் பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு தான் பிடிக்காது, ஏதாவது ஒன்று செய்யலாமோ கெடுக்கலாமோ என்று பார்ப்பார்கள். Now let's see, they also bring others involved to put you into attack. மற்றவர்கள் கொண்டு வந்து உங்களை அட்டாக் பண்ண மடிக்கு செய்வார்கள். 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். See, now Tobiah, the Ammonite, was near him. கவனிச்சீங்களா? எங்க வந்துட்டானே, பக்கத்துல வந்து நிக்கிறான். இப்போ அவனும் வந்து குறை சொல்றதுக்கு. See, can you see where he is? Now Tobiah is coming beside. Earlier, some time ago, I explained to you about the spirit of Tobiah. I explained to you about the spirit of Sanballat. Now I'm showing you again from the scripture, this spirit of Tobiah the Ammonite was near him, and he said this: what they build, if a fox climbs up
into it, he will break down their stone wall. நரி ஏறினா எல்லாம் உடைஞ்சிருங்க. யாரு நரி? அதுதான் குள்ள நரி. அது அதை பற்றியே பேசிக்குது. நாங்கள் ஏறி நின்றா எல்லாம் உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்ல வருது. You see, who is the fox? These fellas are the fox. These fellas who are coming against the church are the fox. Open your eyes and see, my friends. These fox are coming against the church. These fox are coming against the rebuilding of the kingdom of God. These fox are coming against the things of God, coming against your family, the Christian family. If you are not alert, they will break the husband and the wife. இந்த ஆவி வந்து என்ன செய்யும்? குடும்பத்துக்குள்ள பிரிவினை கொண்டு வரும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பிரிவினை, குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் இருக்கிற அப்பாவுக்கும் ஒரு பிரிவினை கொண்டு வரும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை கொண்டு வரும், பாஸ்டருக்கும் சர்ச்சுக்கும் ஒரு பிரிவினை கொண்டு வரும். So this spirit will bring confusion and bring the that will bring breakdown in the church. It will attack the pastors, attack the leaders, attack the people. Now, be careful of this fox. Even Jesus said, be careful of them, right? இந்த குள்ள நரிகளுக்கு நீங்க குள்ள நரிகளை பாருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள் என்று இயேசுவும் சொல்லி இருக்கிறார். Amen. Now, what a sarcasm. What a sarcasm. This fellow is using, a mockery. He is mocking the church. எப்படிப்பட்ட ஒரு sarcasm பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பேச்சு பாருங்க, அங்க வெட்டப்பு பேச்சு, அங்க சபையை வெடைச்சி பேசுறான், மட்ட தட்டி பேசுறான், கிறிஸ்துவத்தை மட்ட தட்டி பேசுறான், தேவ பிள்ளைகளை மட்ட தட்டி பேசுறான், அசுத்தமாய் பேசுறான், ஒரு மொக்கரி செய்றாங்க, இன்சல்ட் பண்ணுகிறான். You see, he's insulting the church. He's insulting you, my friend. He's insulting me. He's insulting the church. He's insulting the Christ, the body of Jesus Christ. Will you just keep quiet? சும்மா இருக்க போறீங்களா? பசங்க அமைதியா இருக்க போறீங்களா? நான் வெளியே போயிட்டு கொடியை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. I'm not telling you to take off flags and go outside there and carry banners and say we are against this and against that. No, I'm not talking about them, my friends. Listen carefully. There can be people like this Tobiah. Listen, that this Tobiah is a spirit. This spirit of Tobiah that's coming against the church is a spirit. இது ஒரு ஆவி. Tobiah என்கிற இது ஒரு ஆவி. இது திடீரென்று வரும், பக்கத்திலே இருக்கும், அங்கதான் இருக்கும், திடீரென்று முளைச்சி வரல, அது அங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும், திடீரென்று ஏதாச்சும் சொல்லி அங்க கூத்து காட்ட பார்க்கும். So they will rise with evil motive. They will rise with evil motive to directly attack the people of God, the pastor, the church, the leadership. They will directly attack. சபையை சரி, அங்க இருக்கிற தலைமத்துவத்தை சரி, பாஸ்டரை சரி, அங்க இருக்கிற சபையுடைய ஜனங்களை சரி, யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாட்டு நடத்தினா இது சரியில்லை, மியூசிக் வாசிச்சவன் சரியில்லை, அவன் ட்ராம் வாசிச்சான், ட்ராம் ஸ்டிக் உடைச்சிட்டான். ட்ராம் ஸ்டிக் விளாண்டா உடையாதா? You see, they will try to poke fire everywhere, from small thing. See, they play the guitar and the string tore. So what? Get another one, buy, use. But then you know what? They will try to poke fire and say, you see, only yesterday we bought it and today it's broken. So what? All this will give away, my friends. But don't let your relationship be broken. இந்த சின்ன காரியத்தினால சபைக்குள்ள இருக்கிற உறவு பிச்சுக்கிட்டு போயிடக்கூடாதுங்க. கித்தார் பிச்சுக்கிட்டு போட்டோம், ட்ரம் பிச்சுக்கிட்டு போட்டோம், அது பத்தி பிரச்சனை கிடையாது, அதனால யுத்தம் தேவையில்லை சபைக்குள்ள. You see, be careful that this spirit of Tobiah will come and stir up things within us. They have an evil motive and they will try to spoil all the initiative and will attack your moral values. நீங்கள் செய்கிற எல்லா நல்ல காரியத்தையும் அட்டாக் பண்ணணும், அதே நேரத்தில் உங்களுடைய மோரல், உங்களுடைய கொள்கையை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. உங்களுடைய கொள்கை, நல்ல கொள்கை உங்களுக்கு இருக்கும், ஆனாலும் உங்களுடைய moral life அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. You see, they will try to poke you, they will try to fight against you. Now, what will you do? My question to you today, my friends, what will you do? நீங்கள் என்ன செய்ய போறீங்க இப்போ? இப்படிப்பட்ட நபர்கள் எழும்பி உங்களுக்கு எதிர்ப்பாய் வருகிற வேளையில, அது வெளியே இருந்து வந்தாலும் சரி, சபையிலிருந்து வந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தின் மத்தியில வந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்ய போறோம்? See, what are we going to do when they say that your efforts are a pile of rubbish? They are talking to us and say whatever that you are doing is rubbish. நீ ப்ரீச் பண்றது ரபிஷ், நீ பேசுறது குப்பை, நீ பிரசங்கம் பண்றது குப்பை, நீ செய்யற ஊழியம் குப்பை, நீ நடத்துறியே இந்த மீட்டிங் எல்லாம் குப்பை, இது சரியில்லை, அது சரியில்லை, நீ செய்யறது எல்லாமே ஒரு குப்பைக்கு சமம் என்று சொல்லிட்டா நீங்க என்ன செய்ய போறீங்க? உட்காந்து லோன்னு அழுவ போறீங்களா?
You know, are you just going to sit down there and cry? Are you just going to, get angry with them and carry banners against them? நீங்க ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு அவங்க முன்னுக்கு போயிட்டு ஒரு பேனர் தூக்கிட்டு நிக்க போறீங்களா? என்ன செய்ய போறோம்? அடுத்த காரியம் என்ன செய்யணும் என்று பாருங்கள். Be intense prayer request. Intense prayer request. அவன் intense தான் attack பண்ணலாம். He intensely, the demon intensely attack. Use intense. I said what? Intense mocking and persecution of words. அவன் ஆழமாக, அதிகாரமாக, அழுத்தமாக அவன் சபையை எதிர்த்து வந்தான். அவன் சபையை வார்த்தையாலே எதிர்த்து அடிக்க பார்க்கிறான். வார்த்தையால் அடிக்கிறான். நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க திருப்பி வார்த்தையை அடிக்க வேணாம். நீங்க வார்த்தையால திருப்பி போட்டு அடிக்க வேணாம். நீங்க செய்ய போறது ஜெபம். அதிகமான ஜெபம், ஊக்கமான ஜெபம், ஆழமான ஜெபம். அப்படிப்பட்ட ஜெப விண்ணப்பங்களை எடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்காக, உங்க சபைக்காக, உங்க வீட்டுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்களுடைய தேசத்துக்காக எழும்பி ஜெபிங்கள். Rise and pray, my friends. That's the only thing that we can do. We cannot fight back. We don't have to fight them back with our words, but we can pray intensely. You know what Nehemiah did? Chapter 4 verse 4 படிங்க. 4வது அதிகாரம் 4வது வசனம். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். Now Nehemiah prayed, "Hear, O God, for we are despised." He said, "We are despised. Turn their taunts upon their own heads and give them for a prey in a land of their captivity." Wow, sounds so bad, huh? இப்படிதான் ஜெபிக்கலாமா? Can we pray like this? Isn't that wrong to pray against our enemies? My friend, if you see that, what am I saying to you? Don't fight back with words or quarrel. திருப்பியுமாக வாயில யுத்தம் போடாதீங்க, வாயில சண்டை போட்டுக்காதீங்க, எதிரியாளு கூட போயிட்டு குவாரல் பண்ணாதீங்க. Don't have to quarrel with them. வாக்குவாதம் பண்ண தேவையில்லை. அவங்க கூட வாக்குவாதம் பண்ண தேவையில்லை. சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? ஜபத்தில் இறங்குங்க, ஜபத்தில் போயிருங்க, ஜபம் பண்ணுங்கள். Go and pray, my friends. Go to your room, shut your door, pray in the name of Jesus. And this is the prayer. Start praying with such an intense, ஒரு அழுத்தத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு யுத்த வீரனாய் எழும்பி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு தீவிர ஜெப வீரங்கனியாய் எழும்பி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இப்படிப்பட்ட ஜெபம் செய்யாததுனால தான் இன்னும் அவன் தாக்கிக்கிட்டு இருக்கிறான். See, this kind of prayers has no reason. That's why they are trying to pull you down and knock you down, my friends. You got to rise up and pray in such a way so that they will stop doing things. You know what? I'm saying to you things that I've done. I'm not teaching you anything which I've not done. I've done it and I've seen what happened. Don't play the fool. நான் எதை கற்றுக்கொண்டனோ அதை நான் பயன்படுத்துகிறேன், நான் ஜெபிக்கிறேன், அதே போல நடக்கிறது. Amen. அது கர்த்தருடைய வேலை, என்னுடைய வேலை அல்ல. அட்டாக் பண்றது என்னுடைய வேலை கிடையாது. I'm not here to attack anybody. I'm here to only attack the devil and not the people. நான் பிசாசை மட்டும் தான் தாக்குற என்னுடைய வேலை, என் ஜனங்களுடைய வேலை. மற்றது எல்லாமே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். எதிரியாளி என்னுடைய மனுஷன் அல்ல, எதிரியாளி பிசாசு என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். First, pray that no one despises you and go free. முதல் ஜெபம் என்ன தெரியுமா? உங்களை வெடச்சிட்டு உங்களை மட்டை தட்டிட்டு பேசிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு இல்லைங்க. பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு இல்லை. பரவாயில்ல நீங்கள் போயிட்டு போகுதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா தொட்டது கர்த்தருடைய கண்ணு. ஆமென். You see, they cannot just despise you and just go free. My friends, they have touched the eyes, the apple of the eyes of God. Amen. நீங்கள் தேவனுடைய கண்கள், தேவனுடைய நீங்கள் அவருடைய கண்களாக இருக்கிறதுனால அதை தொட்டுட்டா அவர்கள் சும்மா போக முடியாது. See, they will actually face the consequences because they have touched the people of God. Amen. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், உண்மையாய் ஜீவிக்கிற பிள்ளைகளை தொட்டுட்டாங்கன்னா அது கடவுள் பார்த்துக்குவாரு. அது நீங்கள் ஜெபிச்சிட்டா போதும், அவர்கிட்ட விட்டுருங்க. So you don't have to fight. No, pray the way. Come on. I want you to go back to the scripture, so that you don't get me wrong. Go back to the scripture and say and see for yourself, how did Nehemiah pray? Can we read chapter 4 verse 4? 4வது அதிகாரம் 4 திருப்பி வாசிங்க. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலைமேலே திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே நீங்கள் சிறைக்கு ஒப்பு கொடுங்க. யாருக்கு ஒப்பு கொடுங்க?
சூறைக்கு ஒப்பு கொடுங்கள். See what is he saying? He said this. He said, "Oh God, we are despised. Turn their thorns upon their own heads and give them for a prey in the land of their captivity." Oh my goodness. This is the prayer that we have been missing, my friends. Amen. This is what number verse 5 says. What? ஐந்தாவது வசனம். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. Oh yes, cover not their iniquity and let not their sin be blotted out before you, for they have vexed, they have alarmed the builders and provoked you. Amen. What did he say? He said they have disturbed the workers. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நாங்க சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், வந்து நோண்டிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க, ஆண்டவர் அவங்கள விடாதீங்க, நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்றாரு. இது தப்பு ஜெபம் இல்லைங்க, இது சரியான ஜெபம். Amen. This is not a wrong prayer, this is a right prayer. This is the intense prayer that we got to do. Amen. Let God take care, but you got to tell God, God, I am hurt, I am painful. என்னை அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான், எனக்கு வலிக்குது, என் குடும்பத்துக்கு வலிக்குது, என் குடும்பம் உடஞ்சு கிடக்குது, பிரிஞ்சு கிடக்குது, நீங்க பாத்துங்க ஆண்டவரே. அவன் மட்டை தட்டி போயிட்டே இருக்கிறான், நீங்க பாத்துங்க. Let God take care, let God do what he wants to do, my friends. Amen. So the Lord will take care of it, my friends. I'm just speaking what is in the scripture. If you want to say things against me, go ahead, pray. I will continue to pray for you so that you will understand the scripture very well. Amen. நான் வசனத்தை வைத்து தான் பேசுகிறேன். இதுவும் தவறு என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய சித்தம், உங்களுடைய இஷ்டம். எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. I am just speaking the word of God and I want you to believe what the Lord is saying. If you think that I'm wrong, then go and talk to the Lord and check about how God has taught Nehemiah and what did Nehemiah do and what did Jesus do. What did Jesus do? What did John the Baptist do? When they came against, didn't John the Baptist say these are brought out vipers? வெள்ளை எடுத்த கலர்களே என்று யோவான் சொல்லவில்லையா? பரசேரிகளை பார்த்து இயேசு கிறிஸ்து பாம்புன்னு சொல்லலையா? Didn't Jesus say that they are snakes? Didn't Jesus say they are vipers? Yes, Jesus, they tried to attack Jesus, but Jesus also told that they will also have to suffer the consequences for whatever they are doing. அவர்கள் செய்கிறதுக்கு அவர்கள் நிச்சயமாய் தண்டனை அனுபவிப்பார்கள் என்று தேவன் எத்தனையோ முறை இயேசுவும் சொல்லியிருக்கிறார். You see, now let me give you, see the work in progress. See work in progress. வேலை தொடர்ச்சியாய் போய்கொண்டே இருக்கணும். எவ்வளோதான் தடை வர பார்க்குதோ கட்டுறதுக்கு, நீங்க கட்டுற முயற்சி எடுக்கிறீங்களே அதுக்கு எல்லாமே தடை வருதா, பரவாயில்ல, வேலையை நிப்பாட்டிடாதீங்க, வேலை தொடரணும். Amen. Don't stop the work. The work must progress. Amen. Say with me, I am a work in progress. Whatever that I'm doing is the work in progress. Amen. See, கர்த்தர் எப்படியாக உங்களை கட்டுகிறாரோ நீங்களும் ஒரு வேலை இந்த உங்களை கட்டுகிறதே ஆண்டவர் ப்ரோக்ரெசிவாக உங்களை கட்டிட்டு வராரு, தொடர்ச்சியாய் கட்டுகிறார். அதே போலதான் நீங்கள் கட்டுகிற காரியமும் தொடர்ச்சியா இருக்க வேண்டும். Amen. எப்பொழுதுமே அதுக்கு ஒரு தொடர் கதை இருக்க வேண்டும். அடுத்தது என்ன செய்ய போறோம் என்று ஒரு யுத்தி உங்களுக்கு இருக்கணும். So you got to have a strategy to rebuild continuously, my friends. So now let's read verse 6. 6வது வசனத்தை வாசிப்போம். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாய் இருந்தார்கள். Amen. So we build the wall. Amen. If you have your Bible, underline that. We build the wall. நாங்கள் சுவர்களை கட்டினோம். Amen. What a beautiful statement. He said, we build the wall and all of it was joined together half its height. For the people had a heart and mind to work. Amazing. See, ultimately what we see is the wall must be built no matter what happens. Amen. No matter what kind of opposition that comes against the godly effort or the good work that you have started, the work must continue. Amen. Did you hear that, my friends? Don't let anybody stop you. The work must continue. நெகேமியா சொன்னதை போல இந்த வேலை நிக்க கூடாதுங்க. நீங்க கட்டுற முயற்சிகள் நிக்க கூடாது. குடும்பத்தை கட்டுறீங்களா, கட்டுங்க. எதிர்ப்பு வருதா, கட்டுங்க. Amen. இன்னும் தீவிரமா ஆக்கி கட்டுங்க. சபை உடைய பாக்குதா, கட்டுங்க. சபையை உடைய விட்டுட்டு போயிடாதீங்க. சபையை கட்டுங்க, சேர்ந்து கட்டுங்க, எழுப்புங்க, ஏதாவது செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. Pray and ask the Lord for wisdom, ask the Lord for the strategy and continue to build it. Don't stop the building work.
Don't stop the rebuilding work. கட்டுகிற வேலை, அந்த எஃபர்ட் எடுத்தீங்களே, முத ஆண்டவர் சொன்ன கையோட ஒரு வேலையில் இறங்குனீங்களே, அதை விட்டுறாதீங்க. யாருங்க விட சொன்னவங்களே? ஆண்டவர் விட சொன்னாரு. God told you to start. God didn't ask you to stop. You see, when people try to tell you to stop, that is not God, that is devil. Right? ஆண்டவர் ஆரம்பிக்க சொன்னாரு, நிப்பாட்டுன்னு சொன்னா அது கடவுள் கிடையாது, அது பிசாசு. So நீங்க பிசாசு பேச்சை கேட்க போறீங்க, கடவுள் பேச்சை கேட்க போறீங்களா? நீங்களும் தீர்மானம் பண்ணுங்க. You decide whether you want to stop building your family, you want to stop building your relationship to build your church, you want to stop building good things, நீ செய்த நல்ல காரியங்களை, ஊழியத்தை, இல்ல social work நிப்பாட்ட போறீங்களா? Do you want to stop the social work that you started just because somebody said something? Please, my friends, listen to God. தேவனுடைய குரல் கேட்கட்டும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். மனிதன் சொல்கிறதை அல்ல, பிசாசு சொல்லதை அல்ல. You see, when Peter came, you know, just few moments ago, Jesus used Peter and said, on this rock I will build my church. Did he say that? Yes. இயேசு பேதுருவை பார்த்து சொன்னாரு, பேதுரு கொடுத்த வெளிப்படுத்தலை பார்த்து சொன்னாரு. You see, when Jesus asked Peter, what do you say? What do you say I am? நான் யாருன்னு சொல்றேன்னு கேட்கும்போது பேதுரு சொன்னாரு, you are the son of the living God. Amen. நீங்கள் தான் தேவகுமாரன், நீங்கள் தான் மெசாயா, நீங்கள் தான் கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது இந்த வெளிப்பாடு மேலே நான் என்னுடைய வீடை கட்டுவேன் சொன்னார். See, upon this rock I will build my church. நான் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். Amen. The same Peter that Jesus used as a symbol where he is going to build the church upon the revelation of the word. வெளிப்பாட்டு மேலே பேதுருவை மேம்படுத்தி சொல்கிறார், இந்த வெளிப்பாடு மேலே நான் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அதே கிறிஸ்து இப்ப கொஞ்ச நேரத்தில் பேதுருவை பார்த்து ஒரு காரியம் சொன்னார். You know what did he say after that for a while? When Peter came and said, you shouldn't go to Jerusalem, you shouldn't die, நீ சாக கூடாது அப்படின்னு தடை பண்ண நேரத்தில் இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, பின்னால போ சாத்தானேன்னு சொன்னாரு. Jesus looked at him and said, get behind me Satan, don't stop what I am building. நான் கட்டுகிறதை நிறுத்த பார்க்காத, பின்னால போ சாத்தானே என்று சொன்னார். யாரை பார்த்து சொன்னார் தெரியுமில்ல? You know that? So don't try to stop the good work, my friends. Don't try to stop my work. And that's the word that I will use. Amen. Get behind me Satan, I'm moving forward. Amen. பின்னால போ சாத்தானே, எனக்கு முன்னுக்கு வேலை இருக்குது, என்ன வேணுமானு சொல்லிட்டு போ, அங்க போய் சொல்லிக்க. Not to me. Amen. So we got to move forward, my friends. You got to think this way. You got to not just think but do things. You got to be like Nehemiah. நீங்க நெஹேமியா போல இருக்க வேண்டாம். Amen. You see, you got to move forward. If not, people are going to stop you. Now listen to this. The work of God must not be stopped halfway. Amen. தேவனுடைய வேலை பாதியிலே கட்டிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. பாதி வரைக்கும் கட்டிட்டோம், அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்குள்ள நம்ம போயிட்டோம், எல்லாரும் கிளம்பி போயிட்டோம், அவன் வேலையை பார்த்துட்டு போயிடறான், எல்லாருமே அவங்க காரியத்தை பார்த்துட்டு போயிடுறாங்க, குடும்பத்தை கட்டிக்கிட்டே வராங்க, எல்லாரும் விட்டுட்டு போயிடுறாங்க. You see, that shouldn't be the way. We're trying to build the nation, we're trying to do something, we're trying to do a program to build the nation, but suddenly because of somebody said something, we just all broke down, all just gave up, all don't want to get involved, all don't want to be part of that movement, all don't want to get part of that organization who wants to bring a movement on earth. சபையிலும் தேசத்திலும் இந்த உலகத்திலும் ஒரு அசைவு உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் எழும்பினது. திடீரென்று ஒரு சன்பலாத்தும் ஒரு தோபையாவும் உள்ளுக்கு வந்து கொலப்பன கையோடையே அந்த கூட்டம் பிரிஞ்சு போகிறது. அது தேவ சித்தமா? கேளுங்கள், அது தேவ சித்தமா? இல்ல பிசாசு போட்ட யுத்தியில நீங்க தோத்து போயிட்டீங்களா, நான் தோத்து போயிட்டேனா? திங்க் பண்ணி பாருங்க. Don't allow the rebuilding work to stop halfway, my friends. What you have started, continue to do it. Amen. The important thing that we can learn from here is Nehemiah's powerful statement. இதுல இருந்து ஒரு காரியத்தை கத்துக்கொள்ள போறோம் அப்படின்னு சொன்னா, நெஹேமியா கொடுத்த ஒரு திட்டவட்டமான பயங்கரமான ஆழமான ஒரு வாக்குறுதி, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாராங்க. என்ன தெரியுமா? You see, can you read that? அந்த வார்த்தையை படிங்க. அங்க என்ன சொன்னார்? 6வது வசனம் படிங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலா சொன்னாரு. ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலா இருக்கிறார்கள். ஆமென். நாங்கள் கட்டினோம் என்று சொல்கிறார்.
ஹல்லேலூயா. நாங்கள் கட்டினோம், ஜனங்களும் வேலை செய்வதற்கு ஆவலா இருக்கிறார்கள். Amen. For the people had a heart and mind to work. Amazing, amazing, amazing. That is an amazing statement. Amen. Am I right? அது ஒரு வல்லமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். See, despite of all the persecution or the word of persecutions that they had and all the condemnation and the attack of the enemy, the Sanballat and the Tobiah and the Samaritan, army that came against them, oh my God, they said, we are united to build. Amen. எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ தாக்குதல், எத்தனையோ அசுத்த வார்த்தைகள், எத்தனையோ அவர்களை மட்டத்தட்டின வார்த்தைகள், அவர்களை நிந்தைப்படுத்தின, அவர்களை உற்சாகத்தால் கொலைத்து போட்ட ஒரு வார்த்தைகள், அதையும் தாண்டி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கட்டுகிறோம் என்று. Amen. They all, despite of all these things, Nehemiah's leadership. Oh, this is beautiful, my friends. Do you want to learn about leadership? Read the book of Nehemiah. எப்படி ஒரு நல்ல தலைவனா இருக்கணும் என்று நீங்க திங்க் பண்றீங்களா? நெஹேமியா புத்தகத்தை படிங்க. You see, when we keep reading the book of Nehemiah, you will find out that he was able to unite the people and he was able to continue to let the work of God, of the work of the rebuilding to continue. Amen. எப்படிப்பட்ட தலைமைத்துவம் நெஹேமியாவோட தலைமைத்துவம் பாருங்க. அவர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாரு. அந்த எதிர்ப்பின் மத்தியிலும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாரு. ஒன்று சேர்த்தது மட்டுமல்ல, எல்லாருமே எழும்பி கட்டுகிற அளவுக்கு அவர் ஊக்கப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார். ஆமென். See, this is a great leadership skill. Amen. இது ஒரு நல்ல திறமையான ஒரு தலைமைத்துவத்துக்கு வேண்டிய ஒரு காரியம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஆழமா போய் படிங்க. So we should follow this, my friend. I encourage you to follow the ways that Nehemiah did to build the church, to build the family, to build the unity among the people, to build the unity among the priests. ஆசாரியர்களுக்குள்ள ஒரு கூட்டணி உண்டாக்கினார், குடும்பத்துக்குள்ள ஒரு கூட்டணி உண்டாக்கினார். You go back, verse 3, chapter 3 போய் படிச்சு பாருங்க. 3வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. யார் யார் கட்டுனான்னு பாருங்க. யார் யார் அந்த 12 walls, sorry 12 the doors, who built all the 12 gates. Go and check. There are 12 gates they build together. It involves family. It involves the different descendants. It involves leadership. It involves priesthood. It involves Levites, the worshippers. My friends, எல்லோருமே அதுல இன்வால்வ் ஆஇருந்தாங்க. ஆராதிக்கிறவர்கள் இன்வால்வ் ஆஇருந்தாங்க கட்டுறதுல, குடும்பம் இன்வால்வ் இருந்துச்சு கட்டுறதுல, ஆசாரியர்கள் ஒன்றாயிருந்தார்கள் கட்டுவதில், தலைவர்கள் ஒன்றாயிருந்தார்கள் கட்டுவதில், குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து எல்லா சவறுகளையும் கட்டினார்கள். Amen. You see, if you wanted to see the nation to be rebuilt, then build your family first. தேசம் எழும்பி கட்டப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக உங்கள் குடும்பத்தை கட்டுங்க. அதுக்கப்புறம் மற்ற குடும்பத்தை பத்தி பேசுங்க. முதல்ல உங்க குடும்பத்தை சரியா கட்டுங்க. Build your family first properly before you talk about any other people's family. Build your church properly before you can talk about any other pastor or any other church. Build your city properly before you can talk about any other city. மற்ற மாநிலத்தை பற்றி பேசுவதற்கு முன்பதாக முதல்ல உங்க மாநிலத்தில் நீங்க என்ன செய்றீங்க, என்னத்தை கட்டுறீங்க என்று பாருங்கள். அது எல்லாத்தையும் செய்வோம், குடும்பத்தை கட்டுவோம், அது எல்லாத்தையும் சரிப்படுத்துவோம். தேவஜனமே, we can do it. We can do it. Don't talk about anything else. Just do the work. மற்ற காரியத்தை பற்றி பேச வேணாங்க. வேலையில் இறங்கி, களத்தில் இறங்கி செய்வோம், வேலையை செய்வோம். Amen. குடும்பத்தை கட்டுவோம், சபையை கட்டுவோம், பட்டணத்தை கட்டுவோம், தேசத்தை கட்டுவோம். Amen. வாருங்கள். Come, please, come unitedly, build your family. Come unitedly, build your church. Come unitedly, build your people, build your community, and build the nation. Amen. If we can think this way, I'm telling you, this is time that we will take back what was promised to us. நமக்கு கொடுக்கப்பட்டதை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். Amen. Now this is the leadership skill. இதுதான் தலைமைத்துவத்துடைய ஸ்கில். சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Amen. To keep the people's faith high. எப்பொழுதுமே ஜனங்களுடைய விசுவாசத்தை வேற லெவல்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க faith கீழ இறங்குதா தூக்கி அவங்களை விட்டு மேல இந்த இடத்துல அவங்களை பார்க்க வைக்கணும். Always bring them to a position and to say to them that this is the place that sister you got to sit. This is the place that brother you got to stand. Amen. Fight from here. இந்த விசுவாசத்திலே இருந்து நீ யுத்தம் பண்ணு என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். You see, and we got to get them back into focus.
And we got to get them back into unity. அவர்கள் ஒவ்வொருத்தரையும் மறுபடியுமாக திட்டவட்டமாய் பார், திட்டவட்டமாக ஒன்றாக இரு, ஒருமித்து இரு என்று அவர்களுக்கு எல்லாருக்குமே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல கவனமாய் பாருங்கள். தரிசனம் இருக்கட்டும் உங்களுக்கு. தூர தரிசனம் உள்ள சபை பொழைக்கிறது மட்டும் இல்லைங்க, அது பெரிய சாதனை படைக்கும். தூர தரிசனம் உள்ள சபை. You see, a church or a people or a family who have a vision of the future will do great mighty exploits. Amen. So this is the time of rebuilding. Amen. இது கட்டுகிற நாட்கள். Amen. So don't miss anything, my friends. I will continue D next week. அடுத்த வாரத்துல D நான் continue பண்ண போகிறேன். But then I'm just want to encourage you that don't miss anything in these times of rebuilding, because in these times of rebuilding we're going to see a great exploit. God is going to use you. God is going to use you to raise a generation. Oh my God, come on everybody, just lift up your hands and just let us touch God. Thank you Jesus. Oh ribaka baba bariando roboko shikiri ribidianda, ribaka baba bariando roboka shikiri ribidiandi. பிதாவே மை சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். Oh my come on, let's just surrender ourselves to the Lord. Let us give glory to Him. Let us give praise to Him. Let us give honor to Jesus, that His name be lifted up. Come on எல்லாருமே தேவனை மகிமைப்படுத்துவோம். அவருடைய ராஜ்யம் நடக்கட்டும். அவருடைய ராஜ்யத்தில் குழப்பம் கொண்டு வருகிற சன்பலா தோபயா இந்த சமாரிய சேனை எதுவுமே அதை கெடுக்க முடியாது. See the spirit of Sanballat, the spirit of Tobiah, and the spirits, the armies of the demons that is coming against the church will not be able to break the church, will not be able to break your family, will not be able to break our nation, because you are a praying church. You are the generation like Nehemiah that's rising up to pray. You know how to pray. You know how to intensely pray. உங்களுக்கு ஆழமான ஜெபம் எப்படி செய்யணும், ஊக்கமான ஜெபம் எப்படி செய்யணும் என்று தெரியும். எழும்பி ஜெபம் பண்ணுங்க. Come on எல்லாரும் எழும்பி ஜெபம் பண்ணுங்க. Come on, I want you to just rise up wherever you are and just pray in the spirit. Come on, ribokasara அந்நிய பாஷை பேசி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ரிபாகபா, pull down every strongholds, my friend. எல்லா எதிரிகள் கோட்டைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். உடைத்து தள்ளுவோம். தடை செய்கிற எல்லாம் தடை காரியங்களை உடைத்து தள்ளுவோம். In the spirit of Sanballat, Tobiah, and all the works of the enemy that is coming against us, we pull it down in Jesus' name. Let every work of the enemy be completely broken and nullified. Don't let them nullify you. Don't let them mock you. Don't let them pull you down. Rise, church, in Jesus' name. சபையை எழும்புங்கள், இயேசுவின் நாமத்திலே எழும்பி துதியுங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரிபாகா சகரரபாரியாந்தா ரோகோதோரோபோரியாந்தா. Even in this time, even in this time, I want you to get ready to take the communion. Do not look down on yourself. பிறர் உங்களை கீழ்த்தனமாய் பார்ப்பதற்கு இடம் கொடுக்காதீர்கள். Don't let anybody despise you, because the blood of Jesus has restored you. இயேசுவின் ரத்தம் உங்களை எழுப்பி இருக்கிறது, மற்றவர்கள் கீழ்த்தனமாய் பார்ப்பதற்கு அல்ல. The body of Jesus that we're going to partake today as an emblem, the bread and the cup, take it with you. இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். I want you to take your communion set. The body of Jesus was broken. He took all the mockery. He took all the attack of the enemy. எதிரியோடைய எல்லா தாக்குதலையும் மட்ட தட்டினார்கள், கீழ்த்தனமாய் பேசினார்கள் இயேசுவை. அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் உடைக்கப்பட்டார். நீங்கள் உருவாக்கும்படிக்கு, நீங்கள் உருவாக்கப்பட்ட ஒரு சந்ததி. You are a generation that Jesus has raised up. He was broken, he was pulled down, he was mocked, he was beaten, he was slapped, he was spat. அவரை முகத்தில் எச்சி துப்பினார்கள், அடித்தார்கள், மட்ட தட்டினார்கள், அவர் உடையெல்லாம் கிழிச்சு போட்டார்கள். They tore his dress, they mocked him, they shamed him. அவரை வெட்கப்படுத்தினார்கள். இதெல்லாம் சுமந்தது எதுக்காக? நீங்கள் வெட்கப்பட்டு இருக்கக்கூடாது என்பதுக்காக. So that you will not be shameful, that you will not continue to be shameful before man. And Jesus took all this on himself. Why did he shed the blood? So that all this be washed away from you. இந்த வக்கம், இந்த துக்கம், இந்த சோதனை, இந்த வேதனை, இந்த அக்கிரமம்
இந்த எதிர்ப்புகள் உங்களை விட்டு கழுவும்படிக்கு இயேசு அவர் இரத்தத்தை சிந்தினார். Jesus shed his blood that all this mockery, these shameful words that is against you, attack of the devil against you, be washed away. Oh, so that you can be restored. You know what? You were the first rebuilding project of the Lord Jesus Christ. நீங்களும் நானும் தான் ஆண்டவருடைய மறுசீரமைப்புக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள். நீங்கள் தான் முதல்ல, உங்களைத்தான் என்னைத்தான் முதல்ல அவர் மறுசீரமைத்தார், மறுபடியும் கட்டினார். He restored us and he built us. Don't let anybody break you again. மீண்டுமாக யாராவது உங்களை விட்டுறாதீங்க. As you partake this communion tonight, இந்த ராபோஜனை இன்றைக்கு எடுக்கிற வேளையில் ஞாபகம் கொள்ளுங்கள், அவர் உடைக்கப்பட்டார் நீங்கள் கட்டும்படிக்கு. He was broken so that you will be built, so that you will continue to build others. நீங்களும் பிறரை கட்டுவீர்கள் என்று இந்த வல்லமையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Let us partake this in remembrance of the great rebuilder, Jesus Christ. Amen. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Can we pray for the tithes and the offering, Sister Jack? Can you pray for the tithes and the offering? Just bless the people as they give in Jesus' name. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்துக்காக, இந்த நாளுக்காக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ரீபில்டிங்கை பற்றி ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இது நடக்கும்படிக்காக கர்த்தாவே நீர் ஆயத்த பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள நீர் நடக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, Jesus. ஒருவரும் நீங்கள் ஆண்டவரை உடைக்காதபடிக்கு ஆண்டவரே இந்த தொபையாவின் ஸ்பிரிட்டும் ஆண்டவரே சன்பலாட் ஸ்பிரிட்டும் ஆண்டவரே எங்கள் மத்தியில வாய்க்காதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நேரத்துல கூட ஆண்டவரே தசமப்பாக காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கையும் ஆண்டவரே நீர் பல மடங்கு ஆசீர்வதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கும் கைகள் ஆண்டவரே இந்த கரம் ஆண்டவரே இல்லாமல் போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் இன்னுமாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில். Thank you, Lord. Father, bless the hands that are giving in Jesus' name. Amen. 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 God bless you all. See you again next Wednesday. Don't miss it for the continuation of the message. மீண்டுமாக அடுத்த புதன்கிழமை உங்களை சந்திக்கிறேன். இந்த continuation மிஸ் பண்ணிடாதீங்க. Only when you hear all the 10 things, then you will understand the whole thing that the Lord is speaking to us. Amen. முழுமையாக இந்த 10 காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய முடியும், நான் செய்ய முடியும். தெரிஞ்சு கொள்ளுங்கள். அடுத்த வாரம் சந்திப்போம். God bless you all. Shalom. Maranatha. Amen.